போகிற டாபிக் 7ஆம் வகுப்பு வரலாறுல ஃபுல் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டெலிகிராமில் பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் கொஸ்டின் பேப்பர், அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டில் முக்கியமான டாபிக் பார்த்திங்கன்னா முகலாயர்கள், டெல்லி சுல்தானியம், விஜயநகரம் மற்றும் பாமினி அரசுகள், மராத்தியர்கள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும். ஸோ இந்த டாப்பிக்லாம் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். டெலிகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். முதல் வினா, முகலாய பேரரசில் சிறப்புமிக்க ஆட்சியாளர்கள் டேஷ் பேர். சரியான பார்த்திங்கன்னா 6 பேர். முகலாய பேரரசில் சிறப்புமிக்க ஆட்சியாளர்கள் 6 பேர். அக்பர் ஆட்சி காலம். சரியான பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 1556 to 1605 வரை. ஸோ 1556 பார்த்திங்கன்னா 2ஆம் பானிபட் போர் நடக்கும். ஸோ அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா ஹுமாயூன் இறந்துருப்பார். இறந்ததுக்கப்புறம் 1556 14 வயதிலே பார்த்திங்கன்னா இவர் ஆட்சி பொறுப்பில் ஏறியிருப்பார். 1605 கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா அக்பர் ஆட்சி செஞ்சுருப்பார். முகலாய பேரரசில் அதிக காலம் ஆட்சி செய்தவர் அக்பர். இரண்டாவது பார்த்திங்கன்னா 49 வருஷம் அவுரங்கசீப் ஆட்சி செஞ்சிருப்பார். ஸோ இதுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸும் இருக்குது. ஸோ இதுக்கான பிடிஎஃப் நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அப்லோட் பண்ணலன்னா கேளுங்க, இதுக்கான ஆன்சர் கீழே நான் அப்லோட் பண்ணிடுறேன். பாருங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ். முகலாய பேரரசில் சிறப்புமிக்க ஆட்சியாளர்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா 6 பேர். ஸோ இவங்க தான் பேரரசர்கள். பாபர் காலம் பார்த்திங்கன்னா 1526 to 1530 வரை. ஸோ இந்தியாவை 1526 முதலாம் பானிபட் போரில் பிடிக்கிறார் அக்பர். கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா ஆட்சி பண்ணியிருப்பார். ஹுமாயூன் பார்த்திங்கன்னா 1530 to 1540. ஸோ இந்த 1555 to 56 வரை பார்த்திங்கன்னா திரும்ப ஆட்சியை பிடிச்சிருப்பார். 12 ஆண்டுகள் இடையில் 1540 to முதல் 1555 வரை 55 வரையிலான சுமார் 15 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா ஷெர்ஷா சூரியின் ஆட்சி காலம் நடைபெற்றிருக்கும். அதேமாதிரி அக்பர் பார்த்திங்கன்னா 1556 to 1605 50 ஆண்டுகள் அக்பர் ஆட்சி காலம். ஜஹாங்கீர் பார்த்திங்கன்னா 23 ஆண்டுகள், ஷாஜகான் 31 ஆண்டுகள், அவுரங்கசீப் 49. ஸோ எப்படி பார்த்தாலும் முகலாய பேரரசில் அதிக காலம் ஆட்சி செய்தது அக்பர் தான். இரண்டாவது அவுரங்கசீப். குறைந்தது பார்த்திங்கன்னா பாபர் 5 ஆண்டுகள். மூன்றாவது வினா, இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர். ஆன்சர் பாபர். நான்காவது வினா, பாபர் பிறந்த தினம் எது? பாபர் பிறந்த தினம் ஆப்ஷன் பி, ஸோ லவ்வர்ஸ் டே தான், பிப்ரவரி 14, 1483. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஐந்தாவது வினா, பாபர் தனது டேஸ் வயதில் பர்கானாவின் அரசராக நியமிக்கப்பட்டார். ஆன்சர் 12 வயது. ஸோ பாபர் வந்தால் 12 வயது. இதுவே அக்பர் பார்த்திங்கன்னா 14 வயது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறாவது வினா, கன்வா போர் எப்போது நடைபெற்றது? கன்வா போர் எப்பொழுது நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1527ஆம் ஆண்டு. ஏழாவது வினா, சந்தேரி போரில் பாபர் யாரை தோற்கடித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மேதினி ராய். சந்தேரி போரில் மேதினி ராயை தோற்கடித்தார். ஸோ பாபரில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் ஜாகிருதீன் முகமது பாபர். முகல் என்பதன் சொல் பார்த்திங்கன்னா பாபரின் மூதாதையரை குறிக்கிறது. பாபர் பார்த்திங்கன்னா தந்தை வழியில் பார்த்திங்கன்னா யாருடைய கொள்ளு பேரனா தைமூரின் கொள்ளு பேரன். தந்தை வழியில் தைமூரின் கொள்ளு பேரன். அதே தாய் வழியில் பார்த்திங்கன்னா செங்கிஸ்கான். தந்தை வழியில் தைமூரின் கொள்ளு பேரன், தாய் வழியில் செங்கிஸ்கானின் வழித்தோன்றல். அது மாதிரி பாபரின் தாயின் தந்தை பார்த்திங்கன்னா யூனுஸ்கான். பாபரின் தாத்தா யூனுஸ்கான். இவர் செங்கிஸ்கானின் 13வது தலைமுறை வாரிசு. பிறந்த தினம் 14 பிப்ரவரி 1483. இயற்பெயர் பார்த்திங்கன்னா ஜாகிருதீன் முகமது பாபர். ஸோ இதன் பொருள் கேட்பாங்க. ஜாகிருதீன் என்பதன் பொருள் கேட்டாங்கன்னா நம்பிக்கையை காப்பவர். அடுத்து பாருங்க, தனது 12வது வயதில் அதாவது 1495 பர்கானாவின் அரசராக நியமிக்கப்பட்டார். தனது 22வது வயதில் அதாவது 1505 பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா காபூலின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். காபூலை கைப்பற்றிய ஆண்டு 1505. ஸோ இந்த பாயிண்ட் தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், பாபர் காபூலை ஆட்சி செய்த போது இந்தியாவை ஆண்டு டெல்லி சுல்தான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி. பாபரை இந்தியாவின் மீது படையெடுத்து வரும்படி கோரியவர்கள் தௌலத்கானின் மகன் திலாவர் கான், இப்ராஹிம் லோடியின் மாமனார் ஆலம் கான். ஸோ இவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்தி படையெடுத்து வரும்போது சொல்லுவாங்க. பாபர் டெல்லியின் மீது படையெடுத்த ஆண்டு 1526. ஸோ முதலாம் பானிபட் போர். முகலாய பேரரசை நிறுவிய போர் இதுதான், 1526.
முதலாம் பானிபட் போர் யாருக்கிடையே நடைபெற்றது? பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடி. முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526. 1526 நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லி சுல்தானிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து தனது முகலாய ஆட்சியை இந்தியாவில் துவக்கி வைத்தார் பாபர். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்வா போர் நடைபெற்ற ஆண்டு 1527. ஸோ யாருக்கிடையே நடைபெற்றுன்னு கேட்பாங்க. கன்வா போர் பார்த்தீங்கன்னா ராணா சங்கா, பாபர். அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தேரி போர் 1528. வரிசையாக போர் வரும். 1528 சந்தேரி போர். ஸோ சந்தேரி போர் பார்த்தீங்கன்னா சந்தேர் தலைவர் மேதினி ராய் வர்சஸ் பாபர். அடுத்து பார்த்தீங்கன்னா பாபர் எந்த ஆண்டு பீகார் வங்காள பகுதிகளை ஆட்சி செய்து வந்த ஆப்கானிய தலைவர்களை வீழ்த்தினார்? அந்த டைமில் பீகாரில் இருந்தது ஆப்கானி தலைவர்கள். இது பார்த்தீங்கன்னா 1529. அடுத்து பார்த்தீங்கன்னா 1530 பாபர் இறந்திருப்பார். பாபர் அறிந்த மொழிகள். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. துருக்கி, பாரசீகம். பாபர் அறிந்த மொழிகள் துருக்கி மற்றும் பாரசீகம். அடுத்து பாருங்கள் பாபரின் சுயசரிதை நூல் துசிகி பாபரி. பாபர் தனது சுயசரிதை நூலான துசிகி பாபரியில் நூலில் விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் குறித்து பதிவு செய்துள்ளார். பாபர் இறக்கும் முன் தனது வாரிசாக ஹுமாயூனை அறிவித்தார். மூத்த மகன் ஹுமாயூனை அறிவித்திருப்பார். ஸோ பாபர் காலக்கோடு. ஸோ பிடிஎஃப் அப்லோட் பண்ணும்போது பார்த்துங்க. இது அதே தான். அடுத்து பாருங்கள் 8வது வினா. பாபரின் மகன்கள் எத்தனை பேர்? பாபரின் மகன்கள் 4 பேர். 9வது வினா. 1539 சௌசா போரிலும் மீண்டும் 1940 கன்னோஜ் போரிலும் ஹுமாயூனை தோற்கடித்தவர் யார்? ஸோ 2 போர், 2 தோற்கடித்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி. ஹுமாயூன் பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகள், அடுத்து ஒரு 1 ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகள் ஒரு ஆட்சி செஞ்சிருப்பார். பாபருக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் ஹுமாயூன். பாபரின் மகன்கள் பார்த்தீங்கன்னா 4 பேர். ஹுமாயூன், கம்ரான், ஹிண்டால், அஸ்காரி. ஹுமாயூன் அரச பதவி ஏற்றவுடன் தனது சகோதரர்களுக்கு ஆட்சி பகுதிகளை பிரித்து கொடுத்திருப்பார். அடுத்து பாருங்கள் பீகார், வங்காளம் ஆகிய பகுதிகளை ஆட்சி செய்து வந்த ஆப்கானிய இனத்தை சேர்ந்த ஷெர்ஷா சூர் என்பவர் ஹுமாயூனை தோற்கடித்து டெல்லியை கைப்பற்றினார். ஸோ இவர் தான் ஹுமாயூனை தோற்கடித்திருப்பார், ஷெர்ஷா சூரி. ஷெர்ஷா சூர் எந்த இடத்தில் ஹுமாயூன் தோற்கடித்தார்? 1539 பார்த்தீங்கன்னா சௌசா போரிலும், 1940 பார்த்தீங்கன்னா கன்னோஜ் போரிலும் தோற்கடித்திருப்பார். ஹுமாயூன் நாட்டை விட்டு ஈரானுக்கு தப்பி ஓடினார். ஸோ அந்த ஈரானுக்கு தப்பி ஓடிருப்பார் ஹுமாயூன். ஹுமாயூனுக்கு மீண்டும் டெல்லியை கைப்பற்ற உதவியவர். ஸோ இவர் தான் முக்கியமான பாரசீக அரசர் சாபவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ். ஸோ இவர் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஹுமாயூன் மீண்டும் எந்த ஆண்டு டெல்லியை கைப்பற்றினார்? 1555ஆம் ஆண்டு. அடுத்த ஆண்டே இவர் இறந்திருப்பார். 1556 படிக்கட்டிலிருந்து நூலக படிக்கட்டில் தவறி விழுந்து இறந்திருப்பார். ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அக்பர் முடிசூட்டப்பட்டிருப்பார். ஹுமாயூன் மகன் அக்பர் முடிசூட்டப்பட்டிருப்பார். அடுத்து பாருங்கள் 10வது வினா. எந்த வயதில் அக்பர் முடிசூட்டப்பட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் டி 14வது வயது. ஸோ ஹுமாயூன் மறைந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1556. ஒரு 4 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா. ஸோ அடுத்த வினா பாருங்கள், அப்போ தெரியும். 11வது வினா. அக்பர் சிறுவனாக இருந்ததால் பகர ஆளுநராக இருந்து ஆட்சியை கண்காணித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பைரம் கான். ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகள் அக்பருக்கு சப்போர்ட்டாக இருந்த ஆட்சியை பார்த்துட்டு இருந்திருப்பார் பைரம் கான், பகர ஆளுநர். அடுத்து பாருங்கள் 12வது வினா. பைரம் கானின் அதிகாரம் ஆட்சியில் அதிகம் இடம்பெற்றதை விரும்பாத அக்பர் அவரை தனது ஆட்கள் மூலம் டேஸில் கொன்றார். ஆன்சர் குஜராத்தில் கொண்டிருப்பார். அக்பரில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். எந்த வயதில் அக்பர் முடிசூட்டப்பட்டார்? 14 வயதில். முடிசூட்டப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1560. ஸோ அவங்க அப்பா பார்த்திங்கன்னா 1556 இருந்திருப்பார். 4 வருடம் பார்த்திங்கன்னா இந்த பகர் ஆளுநராக இருந்து பைரம் கான் ஆட்சியை கண்காணித்திருப்பார். ஸோ இவரை குஜராத்தில் போட்டு தள்ளிட்டு எந்த வருடம் ஆட்சியை கைப்பற்றினார், இவர் அரசாங்கம் முடிசூட்டப்பட்டார்னா 1560. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். எந்த வருடம் சூர் வம்ச ஆட்சியாளர் ஹெமு டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார்? சரியாக பார்த்தீங்கன்னா அந்த ஹுமாயூன் இறந்த ஆண்டு தான் 1556. 2ஆம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1556. 2ஆம் பானிபட் போர் யாருக்கு இடையில் நடைபெற்றதுன்னா ஹெமு வர்சஸ் பைரம் கான், அக்பரின் படை தளபதி மற்றும் பாதுகாவலர். அடுத்து பாருங்கள் 1556 நடைபெற்ற 2ஆம் பானிபட் போரில் பைரம் கான் ஹெமுவை தோற்கடித்து கொன்றார். பைரம் கானின் அதிகாரம் ஆட்சியில் அதிகம் இடம்பெற்றதை விரும்பாத அக்பர் அவர் தனது ஆட்கள் மூலம் குஜராத்தில் கொன்றார். அடுத்து பாருங்கள் 13. மத்திய இந்திய பகுதியை சேர்ந்த டேஸை அக்பர் போரில் தோற்கடித்தார்.
மத்திய இந்திய பகுதி. ஸோ இந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா ராணி துர்காவதி, மத்திய இந்திய பகுதியை சேர்ந்த ராணி துர்காவதியை தோற்கடித்தார். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். 14வது வினா, இந்தியாவில் அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்த டேஸ் மீது போர் தொடுத்தார் அக்பர். ஆன்சர் ஆப்ஷன் பி, சந்த் பிவி. அகமது நகர் சந்த் பிவி. அடுத்து பாருங்க. 15வது வினா, டேஸில் அக்பர் மேவார் அரசரான ராணா உதய் சிங்கை தோற்கடித்தார். ஆன்சர் ஆப்ஷன் பி, 1568. அடுத்த வினா பாருங்கள். 16வது வினா, டேஸில் அக்பர் ராணா பிரதாப்பை ஹால்டிகட் போரில் தோற்கடித்தார். ஸோ ராணா உதய் சிங் மகன் தான் ராணா பிரதாப். தோற்கடித்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1776. அடுத்து பாருங்கள். முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். பெண் ஆட்சியாளர்கள் மீது அக்பர் படையெடுத்தார். ஸோ முதல் பெண் அரசி பார்த்திங்கன்னா ராணி துர்காவதி, மத்திய இந்தியாவை சேர்ந்தவங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் அகமது நகர், இதில் பகர ஆட்சியாளராக இருந்த ராணி சந்த் பிவி மீது போர் தொடுத்திருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா சமாதான உடன்படிக்கை. ராணியின் கடும் எதிர்ப்பை எதிர்பார்க்காத முகலாய படை பின்னர் அவரிடம் சமாதான உடன்படிக்கை மேற்கொண்டது. அகமது நகர் சந்த் பிவி. அடுத்து பாருங்கள். ஹால்டிகட் போர் 1576 நடைபெற்றது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1568 அவரோட அப்பா கூட சண்டை போட்டிருப்பார். ராணி உதய் சிங்கை தோற்கடித்திருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா 1568 சித்தூரையும் 1569 ராந்தம்போரையும் கைப்பற்றியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹால்டிகட் போர். ராணா உதய் சிங்கின் மகன் ராணா பிரதாப். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா ஹால்டிகட் போரில் தோற்கடித்திருப்பார். அடுத்து பாருங்கள். அக்பர் ராணா பிரதாப்பை எந்த போர் தோற்கடித்தார்னா ஹால்டிகட் போர் 1576. போரில் ராணா பிரதாப் தோல்வி அடைந்தாலும் சேத்தக், அவரோட குதிரை பெயர் பார்த்தீங்கன்னா சேத்தக் என்னும் தன்னுடைய குதிரையில் ஏறி காட்டு பகுதிக்கு தப்பி சென்று அங்கிருந்து போரை தொடர்ந்தார். அடுத்து பாருங்கள். குஜராத்தை கைப்பற்றார். குஜராத்தை அக்பர் கைப்பற்றிய நிகழ்வு குஜராத் கடல் பகுதியில் வாணிகம் செய்து கொண்டிருந்த அரேபியரையும் ஐரோப்பியரையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர உதவியது. ஐரோப்பியர். ஸோ இந்த பாயிண்ட் நாங்கள் வச்சுங்க. அடுத்து பாருங்கள். வடமேற்கு படையெடுப்புகள். ஸோ நாடுகளை கைப்பற்றும் நோக்கில் அக்பர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் முக்கியமானது வடமேற்கு படையெடுப்பு. ஸோ இந்த பாயிண்ட் கேட்கலாம். வடமேற்கு. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அக்பர் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த பகுதிகள் காண்டகார், காஷ்மீர், காபூல் ஆகிய பகுதிகளை கைப்பற்றினார். அடுத்து பாருங்கள். அக்பர் கல்லறை. இயற்கை ஆண்டு 1605 1556 வராரு. ஸோ அந்த டைம்லேருந்து 1605 வரைக்கும் இவரோட காலம் தான், 50 ஆண்டுகள். அக்பர் கல்லறை உள்ள இடம் சிக்கந்தரா. அடுத்து என்ன பாருங்க. 17 இந்து மக்கள் மற்றும் இந்து பிரபுக்களின் ஆதரவை பெற முயற்சி செய்தவர். ஆன்சர் அக்பர். ஸோ முதல் நிறைய இந்து திருமணம் மேற்கொண்டிருப்பார். அடுத்து பாருங்க. 18 அக்பர் டேஸின் ராஜா மான்சிங்கை காபூலின் ஆளுநராக நியமித்தார். ஆன்சர் ஜெய்ப்பூரின் ராஜா மான்சிங். 19 அக்பரால் போற்றப்பட்ட சீக்கிய குரு யார்? சீக்கிய குரு ராம்தாஸ். அடுத்து பாருங்க. அக்பரின் கொள்கை. சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இந்து மக்கள் மற்றும் இந்து பிரபுக்களின் ஆதரவை பெற முயற்சி செய்தார் அக்பர். முஸ்லீம்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா வரி, ஸோ இந்த டெல்லி சுல்தானத்தில் விதிக்கப்பட்ட விரி, ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருப்பார். இந்துக்களின் புனித பயண வரியையும் நீக்கினார். ராஜபுத்திர உயர்குடி பெண்களை மணந்து கொண்டார். அடுத்து பாருங்க. தனது மகனுக்கும் ராஜபுத்திர இளவரசியை மனம் முடித்து வைத்தார். ஜெய்ப்பூரின் ராஜா மான்சிங். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஹிந்து தான். இவர் பார்த்தீங்கன்னா காபூலின் ஆளுநராக நியமித்திருப்பார். அக்பர் அனைத்து மதத்தை சார்ந்தோரையும் சமமாக நடத்தினார். அக்பரின் அளவில்லா மதிப்பை பெற்ற மதத்துறைகள். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சூபி துறவி பார்த்தீங்கன்னா சலீம் சிஸ்டி. சீக்கிய குரு பார்த்தீங்கன்னா ராம்தாஸ். அக்பரால் போற்றப்பட்ட சூபி துறவி சலீம் சிஸ்டி, போற்றப்பட்ட சீக்கிய குரு ராம்தாஸ். ஸோ 2 பாயிண்ட் நான் வச்சுக்கேன். அடுத்து பாருங்க. குரு ராம்தாஸுக்கு அமிர்தசரஸில் இடத்தை பரிசாக வழங்கினார் அக்பர். பின்னாளில் இவ்விடத்தில் தான் சீக்கிய குருவான ஹிர்மிந்தர் சிங்கின் கருவறை கட்டப்பட்டது. அடுத்து பாருங்கள். 20 பாமினி குல்பர்கா. ஸோ இந்த பாமினி அரசு டேஸ் மாநிலம் முழுவதும் மற்றும் கர்நாடக மாநிலத்தின் சில பகுதிகளையும் உள்ளடக்கி ஆட்சி செய்தது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும், கர்நாடகாவின் மாநிலத்தின் சில பகுதி. 21 பாமினி அரசில் மொத்தம் எத்தனை ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்தனர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 18 பேர். 22 பாமினி அரசின் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி நீடித்தது? ஆன்சர் 180 ஆண்டுகள். ஸோ 18 ஆட்சியாளர்கள், அது 0 போட்டிங்கன்னா 180 ஆண்டுகள் ஆட்சி நீடித்தது. அடுத்து பாருங்கள். 23 தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு.
ரொம்ப ரொம்ப முக்கியமான போர் தலைக்கோட்டை போர். ஆன்சர் ஆப்ஷன் சி 1565ஆம் ஆண்டு. ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். பாமினி அரசு மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் மற்றும் கர்நாடகா மாநிலத்தின் சில பகுதிகளை ஆட்சி செய்தது. மொத்தம் பார்த்திங்கன்னா 18 ஆட்சியாளர்கள், 180 ஆண்டுகள் பாமினி அரசுடையது. 16ஆம் நூற்றாண்டில் பாமினி அரசு எத்தனை சுல்தானிய அரசுகளாக பிரிந்ததுன்னா 5ஆக பிரிந்திருக்கும். ஸோ இந்த 5 பார்த்திங்கன்னா பீஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பீடார். விஜயநகர அரசு உருவான 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த பாமினி சுல்தானி உருவாயிருக்கும். விஜயநகர அரசு பார்த்திங்கன்னா 200 ஆண்டு காலம் ஆட்சி செய்தது. பாமினி அரசு 180, விஜயநகரம் 200. ஸோ இந்த 2 அரசுக்கும் சண்டை வர காரணம் பார்த்திங்கன்னா விஜயநகரின் செல்வமும் வளமும் அவ்வரசுக்கு எதிராக தக்கான முஸ்லீம் அரசுகளை ஒருங்கிணைத்தது. விஜயநகர அரசின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்த போர் தலைக்கோட்டை போர் 1565. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. 24வது வினா, விஜயநகர அரசை உருவாக்கியவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஹரிஹரர் மற்றும் புக்கர். யாருடைய பேச்சின் அடிப்படையில் ஹரிஹரர் மற்றும் புக்கர் விஜயநகர அரசை உருவாக்கினர்? ஆன்சர் வித்யாரண்யர். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வித்யாரண்யா நகர் தான் பேரே வச்சுருப்பாங்க. அதை அப்படியே மருவி விஜயநகரம் ஆகிருக்கும். 26வது வினா, ஹரிஹரர் புக்கர் சகோதரர்கள் யாரிடம் முதலில் பணிபுரிந்தனர்? ஸோ ரொம்ப முக்கியமான வினா இது. சரினுடைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ துக்ளக் வம்ச அரசர்களிடமும் இவருக்கு பணிபுரிந்திருப்பாங்க. விஜயநகர பேரரசில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். வெற்றி நகரம் என்று அறியப்படுவது விஜயநகரம். ஸோ உருவாக்கியவர்கள் இரட்டையர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர். ஹரிஹரர் புக்கர் சகோதரர் முதலில் யாரிடம் பணிபுரிந்த துக்ளக் வம்ச அரசர்களிடம். யாருடைய பேச்சின் அடிப்படையில் ஹரிஹரர் மற்றும் புக்கர் விஜயநகர அரசை உருவாக்கினார்னா வித்யாரண்யர். ஸோ இந்த வித்யாரண்யர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவராக இருந்தவர். இவங்களோட ஆன்மீக குரு தான் வித்யாரண்யர். தங்கள் குருவிற்கு மதிப்பளிக்கும் வகையில் தாங்கள் ஆண்ட பகுதிக்கு வித்யாநகர். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வித்யாநகர்ன்ற பெயர் இருந்தது. அதுக்கப்புறம் தான் விஜயநகர் என அழைக்கப்பட்டது. 27 விஜயநகர பேரரசின் வம்சங்கள் எத்தனை? சரினுடைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4 வம்சங்கள். 28 சங்கம வம்சம் ஆட்சி செய்த காலம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதிக வருடம் பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்திருப்பாங்க சங்கம வம்சம். ஆப்ஷன் ஏ 1336 to 1485 வரை. விஜயநகர பேரரசில் அதிக காலம் ஆட்சி செய்த வம்சம் சங்கம வம்சம். விஜயநகர பேரரசில் மிக குறைந்த காலம் ஆட்சி செய்த வம்சம் இது பார்த்தீங்கன்னா சாளுவ வம்சம். நரசிம்மர் இருப்பார். ஸோ இது எக்ஸாம்பிள் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். விஜயநகர பேரரசின் 4 வம்சங்கள். சங்கம வம்சம் பார்த்தீங்கன்னா 149 ஆண்டுகள், சாளுவ வம்சம் 20 ஆண்டுகள், துளுவ வம்சம் 65 ஆண்டுகள், ஆரவீடு வம்சம் 76 ஆண்டுகள். அதிக வருடம் ஆட்சி செய்த சங்கம வம்சம், குறைந்த வருடம் சாளுவ வம்சம். ஸோ 2 அரசர்களுக்கு ஆல்ரெடி பார்த்தோமா போரிடப்பட முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா செல்வம் செழிப்பும். அதாவது கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா இந்த கழிமுக பகுதியில் இருந்த செழிப்பு தான் காரணம். அதாவது விஜயநகரத்துக்கும் பாமினி அரசுக்கும் 2க்கும் சண்டை வர்றதுக்கு காரணமானது கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா நதி செழிப்பு தன்மை காரணம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. நதி கேட்பாங்க, கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா நதி. 31 சங்கம வம்ச ஆட்சியை துவக்கி வைத்தவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஹரிஹரர் மற்றும் புக்கர். 32 புக்கரின் மகன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2ஆம் ஹரிஹரர். 33 2ஆம் ஹரிஹரர் பாமினி அரசிடம் இருந்து டேக்ஸ் பகுதிகளை கைப்பற்றினார். ஆன்சர் பெல்காம் மற்றும் கோவா. 2ஆம் ஹரிஹரர் பாமினி அரசிடமிருந்து பெல்காம் மற்றும் கோவா பகுதிகளை கைப்பற்றினார். 34 இஸ்லாமிய வீரர்களை படையில் சேர்த்துக் கொள்ளும் முறையை துவக்கி வைத்த சங்கம அரசர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 2ஆம் தேவராயர். அடுத்து பாருங்கள், சங்கம வம்சத்தில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். 149 ஆண்டுகள் ஆட்சி செய்தது. சங்கம வம்சத்தின் ஆட்சி துவக்கியவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர் இரட்டையர்கள். புக்கரின் மகன் 2ஆம் ஹரிஹரர். 2ஆம் ஹரிஹரர் பாமினி அரசிடமிருந்து பெல்காம் மற்றும் கோவா பகுதிகளை கைப்பற்றினார். 2ஆம் ஹரிஹரர் மகன் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேவராயர் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர். சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. 2ஆம் தேவராயர். ஸோ ஒவ்வொரு வம்சத்தில் இருக்க தலை சிறந்த அரசர்கள் அது எக்ஸாம்பிள் கேட்பாங்க.
படை வீரர்களுக்கு நவீன போர் பயிற்சிகளை வழங்கினார்? இரண்டாம் தேவராயர். இஸ்லாமிய வீரர்களை படையில் சேர்த்துக்கொள்ளும் முறை துவக்கி வைத்தவர் கேட்டாங்கன்னா இரண்டாம் தேவராயர். சங்க வம்சத்தின் தலை சிறந்த அரசர். சங்க வம்சத்தின் கடைசி அரசர் இரண்டாம் விருப்பாக்ஷி. இவரோட படை தளபதி தான் சாலுவ நரசிம்மஸ். இவர் தான் பார்த்தீங்கன்னா சாலுவ வம்சத்தை தொடங்கியிருப்பார். 35வது பண்டைய சோழ அரசின் மையப்பகுதி எது? பண்டைய சோழ அரசின் மையப்பகுதி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காவிரி ஆற்றின் கழிமுக பகுதி. 36 பண்டைய சோழர்களின் தலைநகரம் எது? பண்டைய சோழர்களின் தலைநகரம். தலைநகரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம்லையும் மாறி இருக்கும். பிற்கால சோழர்களுக்கு ஒரு தலைநகரம், பண்டைய கால சோழர்களுக்கு ஒரு தலைநகரம். ஆன்சர் ஆப்ஷன் பி, உறையூர். 37 பண்டைய சோழ வம்சத்தில் டேஸ் ஆட்சிக்கு பின்னர் சோழர்கள் தங்கள் இடத்தை இழந்தனர். ஸோ யாருடைய ஆட்சினா கரிகாலன் ஆட்சிக்கு பிறகு. 38 டேஸ் நூற்றாண்டில் சோழ வம்சத்தை மீண்டும் மீட்டெடுத்தவர் விஜயாலய சோழன். ஸோ எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு. பிற்கால சோழர்களில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். சங்ககால சோழர்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் தான் பிற்கால சோழர்கள். பண்டைய சோழ அரசின் மையப்பகுதி பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றின் கழிமுக பகுதி. இதே பண்டைய சோழ அரசின் தலைநகரம் பார்த்தீங்கன்னா உறையூர், இன்றைய திருச்சி. பண்டைய சோழ வம்சத்தில் கரிகாலன் ஆட்சிக்கு பின்னர் சோழர்கள் தங்கள் இடத்தை இழந்தனர். 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும். ஸோ 9ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோழ வம்சத்தை மீட்டெடுத்தவர் விஜயாலய சோழன். பிற்கால சோழ வம்சத்தை நிறுவியவர் விஜயாலய சோழன். ஸோ பிற்கால சோழர்களின் தலைநகரம் கேட்டாங்கன்னா தஞ்சாவூர். அதே சங்ககாலம் கேட்டாங்கன்னா உறையூர், திருச்சி. பிற்காலத்தில் தஞ்சாவூர். பிற்கால சோழர்களின் முதலாம் ராஜேந்திரன். இவரோட தலைநகரம் கேட்டாங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் மாற்றிருப்பார் இவர். அதாவது வட இந்திய படையெடுப்பில் தலைநகரத்தை மாற்றிருப்பார், கங்கை கொண்ட சோழபுரம். 39வது முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 985 to 1014 வரை முதலாம் ராஜராஜ சோழன். முதலாம் ராஜராஜ சோழனின் தலைநகரம். ஆன்சர் தஞ்சை. முதலாம் ராஜராஜனில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 985 to 1014. தலைநகரம் தஞ்சாவூர். பிற்கால சோழர்களில் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழன். ஸோ இது காரணம் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் தளபதியாக இருந்திருப்பார். தஞ்சாவூரில் ராஜேஸ்வரம். ஸோ இந்த கோயில் நிறுவனது இவர் தான். ஸோ இந்த கோயிலை எதை முன்மாதிரியாக வச்சு கட்டினார்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் கட்டிய காஞ்சி கைலாசநாதர் கோயில். ஸோ அதை முன்மாதிரியாக வைத்து தான் இவர் கோயிலை கட்டியிருப்பார். 41 கங்கை கொண்டான், அதாவது கங்கையை கைப்பற்றியவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் முதலாம் ராஜேந்திர சோழன். 42 முதலாம் ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலம் கிபி. ஸோ ஆண்டு கேட்டுறாங்க. ஆன்சர் 1014 to 1044. முதலாம் ராஜேந்திர சோழனின் முக்கியமான படையெடுப்பு. ஆன்சர் வட இந்திய படையெடுப்பு. கங்கை கொண்டான்ற பேர் பட்டம் வந்திருக்கும். முதலாம் ராஜேந்திர சோழனில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். காலம் பார்த்தீங்கன்னா 1014 to 1044. இவர் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனின் மகன். தந்தையை விட அதிக அளவில் வெற்றிகளை பெற்றவர். ஸோ இவர் காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா சோழர்கள் இல்லாத அளவுக்கு பெரிய பேரரசாக மாறியிருப்பாங்க. இவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப டவுன் ஆகிருக்கும் ஃபுல்லாக. ஸோ சோழர்களும் பார்த்திங்கன்னா பெரிய அந்த வட இந்தியாவெல்லாம் ஆட்சி பிடிச்சது பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் தான். முதலாம் ராஜேந்திர சோழன் முக்கியமான படையெடுப்பு பார்த்திங்கன்னா வட இந்திய படையெடுப்பு. கங்கை கொண்டான் முதலாம் ராஜேந்திர சோழன். வட இந்திய போரின் வெற்றி நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ இதை கட்டினவர் பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன். மிகப்பெரிய கடற்படையை வைத்திருந்த முதலாம் ராஜேந்திர சோழன் ஸ்ரீ விஜய பேரரசாக தெற்கு சுமத்ரா கைப்பற்றினார். 44 விஜயராஜ சோழன் வழிவந்த சோழ அரசர்களில் கடைசி அரசன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, அதிராஜேந்திரன். 45 யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களும் கீழே சாளுக்கியர்களும் இடையே திருமண உறவு ஏற்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராஜராஜ சோழன். ஆன்சர் ஆப்ஷன் பி, முதலாம் ராஜராஜ சோழன். ஸோ இவரோட மகள் தான். ஸோ பின்னாடி பார்ப்போம். 46 முதலாம் ராஜராஜனின் மகள். ஆன்சர் ஆப்ஷன் சி, குந்தவை. ஸோ இவரோட குந்தவைக்கு தான் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாளுக்கிய மரபில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வழி வந்தவங்க தான் முதலாம் குலோத்துங்க சோழன். அடுத்து பாருங்க 47 ராஜராஜ நரேந்திரனுக்கும் அம்மங்கா தேவிக்கும் பிறந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, முதலாம் குலோத்துங்க சோழன். ஸோ இந்த அம்மங்கா தேவி பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழனின் மகள்.
ஸோ இவர் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் சாளுக்கிய மரபில் வந்த அரசர். அடுத்து பாருங்கள் கீழே சாளுக்கியருடன் உறவு. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களும் கீழே சாளுக்கியர்களும் திருமண உறவு ஏற்பட்டதுன்னா முதலாம் ராஜராஜன் காலத்தில். முதலாம் ராஜராஜனின் மகள் பார்த்தீங்கன்னா குந்தவை. குந்தவை சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை மணந்தார். குந்தவைக்கும் விமலாதித்தனுக்கும் பிறந்த இளவரசன் தான் இந்த ராஜராஜ நரேந்திரன். ஸோ இவருக்கும் பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழனின் இவரோட மகள் பார்த்திங்கன்னா அம்மங்காதேவி. ஸோ இவங்க 2 பேர் பிறந்த குழந்தை தான் இந்த முதலாம் குலோத்துங்கன் சோழன் எனப்படும் ராஜேந்திர சாளுக்கியன். ஸோ இவர் தான் பின்னாடி ஆட்சி பொறுப்பேற்பார். அடுத்த பிறகு 48 தக்காணம் முழுவதும் சவுத் சர்தேஷ்முகி ஆகிய வரிகளை வசூலிக்கும் உரிமையை டேஸ் முகலாயர்களிடமிருந்து பெற்றனர். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மராத்தியர்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி சி மராத்தியர்கள். ஸோ இவங்களை பற்றி முக்கியமான வினாக்கள் பார்ப்போம். 49வது வினா டேஸ் எழுச்சி முகலாயர்களுக்கு ஆபத்தை உருவாக்கியது. ஆன்சர் மராத்தியர்களின் எழுச்சி முகலாயர்களுக்கு ஆபத்தை உருவாக்கியது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகலாயர்கள் ஆட்சி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருக்கும் இந்த மராத்தியர்கள் எழுச்சிக்கு அப்புறம். 50வது வினா பாருங்கள். சாஜி போன்ஸ்லேவின் மகனான டேஸ் முகலாயர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்தார். அவரின் வளர்ச்சி முகலாயர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. யாருன்னா சிவாஜி. சாஜி போன்ஸ்லேவின் மகன் சிவாஜி. 51 பேஷ்வாக்கள் என்று அழைக்கப்படும் மராத்திய அரசர்களின் பிரதம அமைச்சர்கள் டேஸ் காலம் முதல் உச்சநிலையை அடைந்தனர். ஆன்சர் சாகு மகாராஜா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவாஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பாஜி வருவார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாகு. ஸோ இந்த சாகு காலத்தில் பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் அரச பதவி வந்து பவர் குறைச்சி போயிருந்த சாகு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஷ்வாக்கள் தான் பவர் அதிகமாகிடும். ஸோ அது யார் அனௌன்ஸ் பண்ணுவார்னா சாகு தான். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். மராத்தியர்கள் எழுச்சி முகலாயர்களுக்கு ஆபத்தை உருவாக்கியது. ஷாஜகான் காலத்தில் சிவாஜி தந்தையான சாஜி போன்ஸ்லே முகலாயர்களுக்கு பல்வேறு இடைவெளிகளை ஏற்படுத்தியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா இவரோட மகன் சிவாஜி முகலாயர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்தார். அவரின் வளர்ச்சி முகலாயர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. மராத்தியர்களின் வலிமை பெருகிய பொழுது முகலாயர்களின் வலிமை குன்றியது. அடுத்து பாருங்கள் தக்காணம் முழுவதும் சவுத் மற்றும் சர்தேஷ்முகி ஆகிய வரிகளை வசூலிக்கும் உரிமையை மராத்தியர்கள் முகலாயர்களிடம் இருந்து பெற்றனர். பேஷ்வாக்கள் என்று அழைக்கப்படும் மராத்திய அரசர்களின் பிரதம அமைச்சர்கள் ஷாகுவின் காலம் முதல் உச்சநிலையை அடைந்தனர். 52வது வினா மராத்திய மக்களிடம் விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்பட காரணமாக இருந்தது டேஸில் பரவிய பக்தி இயக்கம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மராத்தியர்களை ஒன்றிணைக்கும் இந்த பக்தி இயக்கம். பரவிய இடம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. 53வது வினா டேஸின் வாழ்வில் தொடர்புடைய பக்தி இயக்கத்தினர் துக்காராம் மற்றும் ராம்தாஸ். ஆன்சர் சிவாஜி. 54 சத்ரபதி என்பது டேஸ் மொழிச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் டி சமஸ்கிருத மொழிச்சொல். பக்தி இயக்கத்தில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வு இணக்கம். ஸோ இது ரெண்டும் ஏற்பட காரணமாக இருந்தது மகாராஷ்டிராவில் பரவிய பக்தி இயக்கம். மராத்திய பக்தி இயக்கத்தில் குறிப்பிடத்தக்கோர் ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ். இந்த துக்காராம் ராம்தாஸ் இவர் பார்த்திங்கன்னா சத்ரபதி சிவாஜியின் வாழ்வில் தொடர்புடைய பக்தி இயக்கத்தினர். சத்ரபதி என்பது பார்த்திங்கன்னா சமஸ்கிருத சொல். சத்ர என்பது குடை, பதி என்பது தலைவன், சத்ரபதி என்பது அரசன் அல்லது பேரரசனை குறிக்கும். 55வது வினா சிவாஜி பிறந்த ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி 1627. 56 எந்த வயதில் சிவாஜி முதலில் இராணுவ பள்ளியில் சேர்ந்தார்? இராணுவ பணியில். ஆன்சர் 18வது வயதில். 57 சிவாஜி முதலில் கைப்பற்றிய கோட்டை எது? ஆன்சர் கோண்டுவானா கோட்டை. 58 சிவாஜி அவுரங்கசீப்பின் மாமனாரும் முகலாய தளபதியான ஷெஸ்டகானை காயப்படுத்தி துரத்தி ஆண்டு எது? ஆப்ஷனில் இருக்க எல்லாமே முக்கியமான ஆண்டுகள் தான் சிவாஜி பற்றிய ஆண்டுகள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1663 ஷெஸ்டகானை காயப்படுத்தினார். 59 சிவாஜி முகலாயர்களின் முக்கிய துறைமுகமான சூரத்தை சூறையாடிய ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1664. 60வது வினா சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகளில் பொருந்தாது எது? ஆன்சர் ஜாவாலி. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோட்டையில் வராது. கோண்டுவானா, தோர்னா, ரைக்கா ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கைப்பற்றிய கோட்டைகள். அடுத்து பாருங்கள் 61 சிவாஜி முகலாயர் வசம் இருந்த எந்த கோட்டையை கைப்பற்றினார்?
ஆன்சர் ஆப்ஷன் டி புரந்தர். ஸோ இது பார்த்திங்கன்னா முகலாயர் வசம் இருந்த கோட்டை. 62 சிவாஜியின் தந்தை ஷாஜி போன்ஸ்லேவை சிறை வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிஜப்பூர் சுல்தான். ஸோ இதான் பார்த்திங்கன்னா சிறை வைத்திருப்பார். 63 சிவாஜிக்கு சத்ரபதி என்ற பட்டத்துடன் மணிமுடி சூட்டப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி 1674. ரெய்கார் கோட்டையில் பார்த்திங்கன்னா சத்ரபதி என்ற பட்டத்துடன் மணிமுடி சூட்டப்பட்டிருக்கும். சத்ரபதி சிவாஜியில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இவர் பிறந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1627. சிவாஜியின் தந்தை ஷாஜி போன்ஸ்லே, தாயார் பேர் ஜிஜாபாய். இவரின் ஆசிரியர் மற்றும் பாதுகாவலர் குரு தாத்தாஜி கொண்டதேவ். சிவாஜி எந்த வயதில் முதன்முதலில் இராணுவ பணியில் சேர்ந்தார்னா 18வது வயதில் 1645. 27 பிறந்து 45 பார்த்திங்கன்னா பணியில் சேர்றார். சிவாஜி முதன்முதலில் கைப்பற்றிய கோட்டை கோண்டுவானா கோட்டை. சேர்ந்த உடனே கைப்பற்றியார் 1645. சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகள் கோண்டுவானா, தோர்னா, ரெய்கார் கோட்டைகள். சிவாஜி படையில் வலிமையான வீரர்கள். ஸோ பார்த்திங்கன்னா மாவலி காலாட்படை வீரர்கள். சிவாஜி முகலாயர் வசம் இருந்து எந்த கோட்டை கைப்பற்றினார்னா புரந்தர் கோட்டை. அடுத்து பாருங்கள், இதுக்கப்புறம் தான் முக்கியமான பாயிண்ட்ஸ் வரும். சிவாஜியின் தந்தை ஷாஜி போன்ஸ்லேவை சிறை வைத்தவர் பிஜப்பூர் சுல்தான். சிவாஜி ஜாவலி நகரை கைப்பற்றிய ஆண்டு 1656. ஸோ இதை பார்த்திங்கன்னா மராத்திய தலைவர் சந்திர ராவ்மோர் என்பவரிடமிருந்து கைப்பற்றியிருப்பார். அடுத்து பாருங்கள், சிவாஜி பிஜப்பூர் சுல்தானின் படை தளபதியான அப்சல் கானை கொன்ற ஆண்டு. ஸோ தந்தை இறந்ததுக்கப்புறம் அவர் கொண்டிருப்பார் 1659ஆம் ஆண்டு. சிவாஜி அவுரங்கசீப்பின் மாமனாரும் முகலாய தளபதியான ஷெஷ்டகானை காயப்படுத்திய ஆண்டு 1663. அடுத்து பார்த்திங்கன்னா லயனா போர் புரிந்திருப்பார். சிவாஜி முகலாயர்களின் முக்கிய துறைமுகமான சூரத்தை சூறையாடிய ஆண்டு 1664. சிவாஜி அழிக்க யாரை அனுப்பினார் அவுரங்கசீப்னா ராஜா ஜெய்சிங் மற்றும் என்னும் ராஜபுத்திர தளபதி. ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அனுப்பியிருப்பார். சிவாஜி மற்றும் ராஜா ஜெய்சிங் இடையே அமைதி உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஸோ இந்த உடன்படிக்கைப்படி தான் அவுரங்கசீப்பை சந்திக்க ஆக்ரா சென்றிருப்பார். சிவாஜியை கைது செய்து சிறையில் அடைத்தார் அவுரங்கசீப். பழக்கூடை ஒன்றில் ஒளிந்து கொண்டு அங்கிருந்து சிவாஜி தப்பியிருப்பார். சிவாஜி 2வது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்த ஆண்டு 1670ஆம் ஆண்டு. சிவாஜிக்கு சத்ரபதி என்ற பட்டத்துடன் மணிமுடி சூட்டப்பட்டது 1674. இடம் பார்த்திங்கன்னா ரெய்கார் கோட்டை. கடைசி சிவாஜி இறந்த ஆண்டு 1680. அடுத்து பாருங்கள் 64வது வினா. சவுத் வரி மொத்த வருமானத்தில் டேஷ் பங்கு பாதுகாப்பு கட்டணமாக வழங்க வேண்டும். இப்போ இந்த சவுத் சர்தேசமுக்கி வரியெல்லாம் பங்கு ஞாபகம் வச்சுங்க. சவுத் பார்த்திங்கன்னா 4ல் 1 பங்கு. இப்போ பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கட்டணம். ஸோ அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. 65 சர்தேசமுக்கி வரிக்கு டேஷ் பங்கு அரசருக்கு கட்டணமாக வழங்க வேண்டும். ஸோ இது பார்த்திங்கன்னா 10ல் 1 பங்கு அரசருக்கான கட்டணம் சர்தேசமுக்கி. 66 மராத்திய நிர்வாகத்தில் 20 முதல் 100 வரையிலான கிராமங்களை நிர்வகித்தவர். ஆன்சர் தேஷ்முக். அடுத்து பாருங்கள் 67 மராத்திய நிர்வாகத்தில் கிராம தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி பட்டீல். 68 சிவாஜி உருவாக்கிய டேஸ் அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு அஷ்டபிரதான் என்று பெயர். ஆன்சர் 8 அமைச்சர்களை கொண்ட குழு. 69 அமத்யா என்பவர் யார்? அமத்யா என்பவர் நிதி அமைச்சர். 70 வாக்கிய நாவிஸ் என்பவர் யார்? வாக்கிய நாவிஸ் என்பவர் உள்துறை அமைச்சர். மராத்திய நிர்வாகத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். சவுத் வரி பார்த்திங்கன்னா மொத்த வருமானத்தில் 4ல் 1 பகுதி பாதுகாப்பு கட்டணம். சர்தேசமுக்கி வரி பார்த்திங்கன்னா 10ல் 1 பங்கு அரசருக்கான கட்டணம். நிலவரி பார்த்திங்கன்னா 5ல் 3 பங்கு விவசாயிக்கும் 5ல் 2 பங்கு பார்த்திங்கன்னா அரசருக்கும் கட்டணமாக வசூலிக்கப்பட்டது. மராத்திய நிர்வாகத்தில் 20 முதல் 100 வரையிலான கிராமங்களை நிர்வகித்தவர் தேஷ்முக். மராத்திய நிர்வாகத்தில் கிராம தலைவர் பார்த்திங்கன்னா பட்டீல் என அழைக்கப்பட்டனர். ஸோ இந்த பட்டீலுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா குல்கர்னி ஆவண காப்பாளர். சிவாஜி உருவாக்கிய 8 அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு அஷ்டபிரதான் என்று பெயர். ஸோ இந்த குழு பேர் பார்த்திங்கன்னா பந்த் பீரதான் அல்லது பேஷ்வா என்பவர் பிரதம அமைச்சர். அமத்தியா அல்லது மஜும்தார் என்பது நிதி அமைச்சர். சுர்நாவிஸ் அல்லது சச்சிவ் என்பவர் செயலர். வாக்கிய நாவிஸ் என்பவர் உள்துறை அமைச்சர். சரி நௌபத் அல்லது சேனாதிபதி என்பவர் தலைமை தளபதி. சுமந்த் அல்லது துபீர் என்பவர் வெளியுறவுத்துறை அமைச்சர். நியாயதீஸ் என்பவர் தலைமை நீதிபதி. பண்டிட்ராவ் என்பவர் தலைமை அர்ச்சகர். அடுத்து பாருங்க, மராத்தியரிடம் பேஷ்வாக்களாக இருந்தவர்கள் ஷாகு மன்னர். ஸோ இவர் காலத்தில் பார்த்திங்கன்னா அரசர்களாக உயர்ந்தனர்.
71 டேஸுக்கு எதிராக கலகம் செய்தவர்கள் துர்காதாஸ் மற்றும் அவுரங்கசீப்பின் மகன் அக்பர். யாருக்கு எதிரானா அவுரங்கசீப்புக்கு எதிராக. 72 துர்காதாஸ் அக்பர் ஆகியோருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் யார்? ஆன்சர் சிவாஜி மகன் சாம்பாஜி. 73 சாம்பாஜியை தவறான பாதைக்கு அழைத்து சென்றவர் யார்? ஸோ அவரோட பாதுகாவலர் கவிகிலாஷ் அர்ச்சகர். சாம்பாஜி முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். சிவாஜிக்கு அடுத்து ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் சாம்பாஜி. அவுரங்கசீப்பிற்கு எதிராக கலகம் செய்தவர்கள் துர்காதாஸ் மற்றும் அவுரங்கசீப்பின் மகன் அக்பர். ஸோ இவங்க 2 பேருக்கும் அடைக்கலம் கொடுத்தவர் தான் சாம்பாஜி. 1688 அவுரங்கசீப் சாம்பாஜியை கொன்று தனது ஆட்சியை நிலைநிறுத்தினார். ஸோ சாம்பாஜியின் பாதுகாவலர் பார்த்தீங்கன்னா கவிகிலாஷ். இவர் பார்த்தீங்கன்னா சாம்பாஜியின் குடும்ப அர்ச்சகர். ஸோ இவரோட தவறான பாதைக்கு அழைத்து சென்றவர் தான் கவிகிலாஷ். 74வது வினா தமிழ்நாட்டு கோவில் கட்டடக்கலையின் பரிணாம வளர்ச்சி டேஸ் கட்டங்களாக நடைபெற்றது. ஆன்சர் ஆப்ஷன் சி 5 கட்டங்கள். யாரோட காலம் கேட்பாங்க இந்த கோவில் கட்டிடக்கலை வளர்ச்சிகள். 75வது வினா பல்லவர் காலம் அல்லது முற்கால பாண்டியர்கள் கட்டிடக்கலையின் பரிணாம வளர்ச்சி காலம் எது? பல்லவர் காலம் வந்தாலே 600 ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சங்க காலம் கிமு 300 டு கிபி 300. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா களப்பிரர் காலம் 300லேருந்து 600 வரைக்கும். ஸோ இந்த 600க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பல்லவர் காலம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பல்லவர் காலம் வந்துட்டால் 600 ஞாபகம் வச்சுங்க. 300க்கு அப்புறம் 600. ஸோ அப்படியே 300லேருந்து பல்லவர் காலம் ஸ்டார்ட் ஆகிடும். 600னா பல்லவர் காலம் ஞாபகம் வச்சுங்க. 600 to 850 பல்லவர் காலம் அல்லது முற்கால பாண்டியர்களின் கட்டிடக்கலை பரிணாம வளர்ச்சி காலம். 76 விஜயநகர அல்லது நாயக்கர் கட்டிடக்கலையின் பரிணாம வளர்ச்சி காலம். இவங்க தான் கடைசியாக இருப்பாங்க. கிபி 1350 to 1600 வரை. ஸோ பார்த்திங்கன்னா விஜயநகர அல்லது நாயக்கர் கட்டிடக்கலையின் பரிணாம வளர்ச்சி காலம். அடுத்து பாருங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். தமிழ்நாட்டு கோவில் கட்டிடக்கலையின் பரிணாம வளர்ச்சி காலம். இது பார்த்திங்கன்னா மொத்தம் 5 நிலைகளை கொண்டது. பல்லவர் காலம் அல்லது முற்கால பாண்டியர் காலம் பார்த்திங்கன்னா 600 to 850. அடுத்து பார்த்திங்கன்னா முற்கால சோழர் காலம் 850 to 1100. பிற்கால சோழர்கள் காலம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வருவார் 1100 to 1350 வரை. விஜயநகர் அல்லது நாயக்கர் காலம் மற்றும் நாயக்கர் காலம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா 1350 to 1600. அடுத்து நவீன காலம் 1600க்கு பின்னர். 77 நவீன கால கோவில் கட்டடக்கலையின் சிறப்பு கூறுகள். ஸோ நவீன காலம்னா 1600க்கு அப்புறம். ஸோ இது பார்த்திங்கன்னா பிரகாரங்களுக்கு முக்கியத்துவம். ஸோ இதெல்லாம் எக்ஸாமில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. 78 பிற்கால சோழர்கள் கால கோவில் கட்டிடக்கலையின் சிறப்பு கூறுகள். பிற்கால சோழர்கள் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பொலிவு மிக்க கோபுரங்கள். இதுவே முற்கால சோழர்கள் கேட்டாங்கன்னா விமானங்கள். அடுத்து பாருங்கள் 79வது வினா பல்லவர் கால கோவில் கட்டிடக்கலையின் சிறப்பு கூறுகள். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். கோவில்னு வந்துட்டாலே பல்லவர்கள் தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாறைகளில் சிற்பங்களை வடித்தல். அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டு கட்டிடக்கலையின் சிறப்பு கூறுகள். பல்லவர் கால கோவில் கட்டிடக்கலை. ஸோ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த கோவில்ன்ற அந்த சிறப்பான கான்செப்ட் கொண்டு வந்தது இந்த பல்லவர்கள் தான். பாறைகளில் சிற்பங்களை வடித்தல் பல்லவர் கால கோவில் கட்டிடக்கலையின் சிறப்பு கூறு. அடுத்து பார்த்திங்கன்னா முற்கால சோழர்கள் கால கோயில் கட்டிடக்கலையின் சிறப்பு கூறு பார்த்திங்கன்னா முற்காலம் வந்துட்டால் அழகுமிக்க விமானங்கள். ஸோ விமானங்கள் தான் வச்சுங்க. முற்காலம்னா விமானங்கள் சோழர்களுக்கு. அதே பிற்காலம் பார்த்திங்கன்னா பொலிவுமிக்க கோபுரங்கள். விஜயநகர் அரசு அல்லது நாயக்கர்கள். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா மண்டபங்கள் மற்றும் இசைத்தூண்கள். நவீன காலம் கேட்டாங்கன்னா பிரகாரங்களுக்கு முக்கியத்துவம் 1600க்கு அப்புறம். அடுத்து பாருங்கள் 80வது வினா யாருடைய காலத்தில் கோவில் கட்டடக்கலையானது குடைவரை கோவில்கள் எனும் நிலையிலிருந்து கட்டுமான கோவில்கள் என்னும் நிலைக்கு மாறி. ஸோ கோவில்கள்னு வந்துட்டாலே பல்லவர்கள் தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன். ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா அந்த குடைவரை கோயிலாம் எப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் தென்னிந்தியாவுக்கே. ஸோ தென்னிந்தியாவிலே ஃபஸ்ட்டு இந்த கட்டுமான கோயில்கள். ஸோ இதால் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணார்னா இதுவும் பல்லவர்கள் தான். ஸோ இதை பார்த்தா நம்ம ராஜராஜ சோழன்லாம் அந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில் முன்மாதிரியாக வச்சு தான் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியிருப்பார். ஸோ கோயில்கள் வந்துட்டாலே பல்லவர்கள். 81வது வினா குடைவரை கோயில் கட்டடக்கலையின் முன்னோடி யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதலாம் மகேந்திரவர்மன். 82 முதலாம் மகேந்திரவர்மன் உருவாக்கிய முதல் குடைவரை கோயில் எது?
ஆன்சர் ஆப்ஷன் ஏ மண்டகப்பட்டு. அடுத்து பாருங்கள் பல்லவர் காலம் பார்ப்போம். யாருடைய காலத்தில் கோயில் கலையானது குடைவரை கோயில்கள் நிலையிலிருந்து கட்டுமான கோயில்? ஸோ இது பார்த்திங்கன்னா பல்லவர் காலம். மலையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வெட்டி தனிப்பாறையாக உருவாக்கி அப்பாறையை செதுக்கி குடைந்தும் குடைவரை கோயில்கள் உருவாக்கப்பட்டன. குடைவரை கோயில் கட்டக்கலையின் முன்னோடி கேட்டாங்கன்னா பல்லவ அரசன் முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன் உருவாக்கிய முதல் குடைவரை கோயில் மண்டகப்பட்டு குடைவரை கோயில். தமிழகத்தின் முதல் குடைவரை கோயில் கட்டணம் மண்டகப்பட்டு குடைவரை கோயில். 83 மகாபலிபுரம் கடற்கரை கோவில்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் சி 7 கோவில்கள். 84 மகாபலிபுரம் கடற்கரை கோவிலை கட்டியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி 2ஆம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன். 85 எந்த ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பால் மகாபலிபுரம் கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1984. 86 தென்னிந்தியாவின் முதல் கட்டுமான கோவில் யாருடையது? தென்னிந்தியாவின் முதல் கட்டுமான கோவில் யாருடையது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2ஆம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன். மகாபலிபுரம் கடற்கரை கோவிலுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா 7 கோவில்கள் என அழைக்கப்படுகிறது. மகாபலிபுரம் கடற்கரை கோவிலை கட்டியவர் பல்லவ அரசன் 2ஆம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன். தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டுமான கோவில் மகாபலிபுரம் கடற்கரை கோவில். தென்னிந்தியாவின் முதல் கட்டுமான கோவில் கட்டணம் பல்லவ அரசன் 2ஆம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்ட மகாபலிபுரம் கடற்கரை கோவில். ஸோ இது பார்த்திங்கன்னா 1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. அடுத்து பாருங்கள் 87 இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை முதலில் நிறுவியவர்கள் யார்? இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை முதலில் நிறுவியவர்கள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ துருக்கியர்கள். ஆப்ஷன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பேன். துருக்கியர்கள் தான் முதல்ல நிறுவினவங்க. அடுத்து பாருங்கள் 88வது வினா இந்தியாவில் முதலில் முஸ்லீம் ஆட்சியை நிறுவியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி முகமது கோரி. இந்தியாவில் முதலில் முஸ்லீம் ஆட்சியை நிறுவியவர் முகமது கோரி. 89 இந்தியாவில் எந்த நூற்றாண்டில் முஸ்லீம் ஆட்சி நிறுவப்பட்டது? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் நிறைய டைம் கேட்கப்பட்ட வினா. 12ஆம் நூற்றாண்டு. இந்தியாவில் எந்த நூற்றாண்டில் முஸ்லீம் ஆட்சி நிறுவப்பட்டதுன்னா 12ஆம் நூற்றாண்டு. 90வது வினா கில்ஜி அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? கில்ஜி அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் ஜலாலுதீன் கில்ஜி. 91 சையத் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி கிசிர் கான். வம்சங்கள் தோற்றுவித்தவர்கள் கில்ஜி பார்த்திங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி. துக்ளக் பார்த்திங்கன்னா கியாசுதீன் துக்ளக். சையது கிசிர் கான். லோடி வம்சம் பஹ்லூல் லோடி. 92 டெல்லி சுல்தான்களில் மிக அதிக காலம் ஆட்சி செய்த வம்சம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ துக்ளக் வம்சம். அதிக காலம் துக்ளக் வம்சம். 93 டெல்லி சுல்தான்களில் மிக அதிக காலம் ஆட்சி செய்தவர் யார்? ஆன்சர் பஹ்லூல் லோடி. ஸோ அவர் பார்த்திங்கன்னா 39 ஆண்டுகள் ஆட்சி செய்திருப்பார். அடுத்து வந்து 94 டெல்லி சுல்தான்களில் முதல் மன்னர் யார்? டெல்லி சுல்தான்களில் முதல் மன்னர்? ஆன்சர் ஆப்ஷன் சி குத்புதீன் ஐபக். டெல்லி சுல்தான்களில் முதல் மன்னர். இதுவே அடிமை வம்சம்னு கேட்டாலும் குத்புதீன் ஐபக் தான் வருவார். முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். டெல்லி சுல்தான்களில் மிக அதிக காலம் ஆட்சி செய்த வம்சம் துக்ளக் வம்சம். குறைந்த காலம் கேட்டாங்கன்னா கில்ஜி வம்சம். சுல்தான்களில் முதல் மன்னர் குத்புதீன் ஐபக் அடிமை வம்சம். டெல்லி சுல்தான்களில் கடைசி மன்னர் ஸோ தான் இப்ராஹிம் லோடி. 1526 டெல்லி சுல்தானையும் முடிஞ்சிடும் 26. டெல்லி சுல்தான்களில் மிக அதிக காலம் ஆட்சி செய்தவர் பஹ்லூல் லோடி 39 ஆண்டுகள். 95வது வினா பண்டகன் என்பது ஒரு டேஸ் சொல்? ஆன்சர் பாரசீக மொழிச்சொல். 96 முகமது கோரி இறந்த ஆண்டு? ஆன்சர் 1606. குதிரையிலிருந்து இறந்திருப்பார். குதிரையிலிருந்து விழுந்து இறந்திருப்பார் போலோ விளையாட்டின் போது. 97 முகமது கோரியின் மறைவிற்கு பிறகு இந்தியாவில் இருந்த அவரின் துருக்கிய பகுதிகளுக்கு ஆளுநராக இருந்த டேஸ் தன்னை அரசராக அறிவித்துக் கொண்டார்? ஆன்சர் குத்புதீன் ஐபக். அடுத்து பாருங்கள் முகமது கோரி முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். 12ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் முதலில் முஸ்லீம் ஆட்சியை நிறுவியவர் முகமது கோரி. முகமது கோரிக்கு பார்த்தீங்கன்னா மகன்கள் இல்லை. அதனால் இவர் பண்டகன் எனும் அடிமைகளை வச்சிருந்திருப்பார். பண்டகன் என்பது பார்த்திங்கன்னா ஒரு பாரசீக மொழிச்சொல். ஸோ இது பார்த்திங்கன்னா இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும். இந்த அடிமைகளை பார்த்திங்கன்னா ஆளுகைக்கு உட்பட்ட இடங்களுக்கு ஆளுநராக இவர் நியமித்திருப்பார். இவர் இயற்கை எய்திய ஆண்டு 1206.
குதிரையிலிருந்து விழுந்து இறந்திருப்பார். முகமது கோரின் மறைவிற்கு பிறகு இந்தியாவிலிருந்து அவரின் துருக்கிய பகுதிகளுக்கு குத்புதீன் ஐபக் பார்த்திங்கன்னா தன்னை ஒரு அரசராக அறிவித்து கொண்டிருப்பார். 98 இந்தியாவில் அடிமை வம்ச ஆட்சியை துவக்கி வைத்தவர். ஆன்சர் குத்புதீன் ஐபக். 99 இந்தியாவில் அடிமை வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் கைக்பாத். டெல்லி வம்சத்தில் கடைசி ஆட்சியாளர் தான் இப்ராஹிம் லோடி. அடிமை வம்சம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு கடைசி ஆட்சியாளர் கைக்பாத். 90வது வினா இந்தியாவில் அடிமை வம்சம் ஆட்சி செய்த மொத்த ஆண்டுகள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 84 ஆண்டுகள். அடிமை வம்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். 84 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர். இந்தியாவில் அடிமை வம்ச ஆட்சியை துவக்கி வைத்தவர் குத்புதீன் ஐபக். இந்தியாவில் அடிமை வம்ச கடைசி ஆட்சியாளர் கைக்பாத். இது பார்த்திங்கன்னா பால்பனோட திறமையற்ற மகன் கைக்பாத். அடிமை வம்ச அரசை மம்லுக் அரச வம்சம் என்றும் கூறுவர். மம்லுக் என்பது பார்த்திங்கன்னா ஒரு அரேபிய சொல். இதுவே அந்த பண்டகன் முகமது கோரி அது கேட்டாங்கன்னா பாரசீக சொல். மம்லுக் பார்த்திங்கன்னா அரேபிய சொல். எல்லாம் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. மம்லுக் என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா அடிமை வம்சத்தின் முக்கிய அரசர்கள் குத்புதீன் ஐபக், சும்சுதீன், இல்துமஷ், கியாசுதீன், பால்பன். இந்தியாவில் அடிமை வம்சம் மொத்தம் பார்த்திங்கன்னா 84 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர். ஸோ அவ்வளோதான் கொஸ்டின்ஸ். 100 மார்க்குக்கு எவ்வளோன்னு டெலிகிராமில் மென்ஷன் பண்ணிவிடுங்க.